தான் நாங்கள் இன்றைய தலைப்பை நாங்கள் அணுகவிருக்கின்றோம். எனவே ஆரம்பமாக உங்களிடம் ஒரு கேள்வி. பேரண்டிங் ஈஸ், நான் வாட் இஸ் பேரண்டிங் என்று போடாமல் பேரண்டிங் ஈஸ் என்று போட்டிருக்கின்றேன். அதாவது பெற்றோராக இருப்பது என்பது உங்களுடைய பார்வையில் என்ன என்பதை நீங்கள் சாட் பாக்ஸில் டைப் பண்ணலாம், டைப் பண்ண வேண்டும். இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு கற்றல் அமர்வு. எனவே கற்றலுக்கு தேவையான மனநிலையை நாங்கள் முதலாவது எங்கள் மனதிலே உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கற்றலுக்கு தேவையான சாதனங்களையும் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து நோட் எடுத்துக் கொள்வதுக்கு அல்லது உங்களுக்கு தேவையான அடிப்படையிலே இந்த தகவல்களை பதிவு செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆகவே ஆரம்பமாக முதலாவது செயற்பாடு, இந்த பெற்றோராக இருப்பது என்றால் என்ன, உங்களுடைய பார்வை என்ன என்றதுக்கு ஒரு வார்த்தையில் பெற்றோரியம் என்பது என்ன என்றதுக்கு விடை சொல்ல முடியுமானவர்கள், சிந்தித்து அதற்கு பதில் சொல்ல முடியுமானவர்கள் சாட்டிலே உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு செய்யலாம். அல்லது மைக்கை அன்மியூட் பண்ணி கதைக்க விருப்பமானவர்களும் கதைக்கலாம். இன்ஷா அல்லாஹ். A good guider. Excellent. Guide. Parent is a good guide. Yes. அப்படி ஒரு வார்த்தையில சொல்லுங்க பாப்போம். மற்றவர்களும் சொல்லலாம், சாட்ல நீங்க டைப் பண்ணலாம். Because this is a learning experience. அமானிதம். பெற்றோரியம் என்று சொல்வது அமானிதம். வெரி குட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரோல் மாடல். ரோல் மாடல், முன்மாதிரி. பெற்றோரியம் என்று பெற்றோர் என்று சொல்பவர்கள் முன்மாதிரிகள். ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரி, ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு விடையும் வந்திருக்கிறது. அதோ அதை தாண்டிய இன்னும் ஒன்றும் இருக்கிறது. வேற யாராவது அதை சொல்வார்களான்னு பார்ப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டினா நாங்க தமிழுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் பொறுப்பு அல்லது பொறுப்புணர்வுன்னு நாங்க சொல்லலாம். இதை தாண்டி பெற்றோர் என்று சொல்றது, பெற்றோரியம் என்று நாங்கள் வருகின்ற பொழுது அது சரி, ட்ரூ லவ். எஸ், எக்ஸலன்ட். பெற்றோர் சொல்றது வந்து முதல் ஆசிரியர். பெற்றோர் சொல்றது முதல் ஆசிரியர். முதல் ஆசிரியர். கிரேட், கிரேட், குட். நல்ல. அப்ப உங்களோட எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் இது சம்பந்தமாக ஒரு கருத்து இருக்கு. கருத்து இல்லாதவர்கள் கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் பர்பஸ்ஃபுல் பேரண்டிங் என்று சொல்றது. நான் ஒரு தாயாக, தந்தையாக, பெற்றோராக எப்படி செயற்பட வேண்டும், ஏன் நான் இப்ப பெற்றோராக இருக்கிறேன், என்னுடைய நோக்கம், என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன் என்ற அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். ஆகவே பெற்றோராக இருப்பது என்றது மிக ஆழமான மற்றும் சவாலான அமானித ஒரு புனித பொறுப்பு. இது ஒரு அமானிதம் என்று அரபியில சொல்லுவாங்க. அதான் அக்கௌண்டபிலிட்டின்னு நாங்க சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்க, இது அக்கௌண்டபிலிட்டி. இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே நான் பெற்றோர் என்ற தலைப்பு தான் நாங்கள் பேசுறோம். பெற்றோர் என்று வருகின்ற பொழுது நான் இன்று இணைந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய பட்டியலை பார்த்த போது கூடுதலாக தாய்மாருடைய தொலைபேசியில் நூடாகத்தான் இணைந்திருக்கிறீர்கள். அவை பெற்றோர் என்று சொன்னா பெற்றோரியம் என்று சொல்றது ஒரு கூட்டு பொறுப்பு. இது தாயுடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல. எனவே உங்களுடைய கணவரும் இருந்தால் கட்டாயம் அவரையும் இந்த நிகழ்ச்சியிலே சேர்த்து கொள்ளுங்கள். அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அமானிதமான விடயம் இது. இது நம்பிக்கை, பொறுப்பு என்பதை பெற்றோராகிய தந்தைமாரும் இந்த விடயத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும், இணைந்து கொள்வார்கள், இணைந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே இது இந்த பெற்றோராக இருப்பது என்பது அன்பு, லவ், growth and learning. அதே போன்று டெடிகேஷன் அண்ட் sacrifice.
நிறைந்த ஒரு பயணம், தியாகம் நிறைந்த ஒரு பயணம் தான் பெற்றோராக. எனவே பெற்றோராக இருத்தல் என்ற அந்த எங்களுடைய மனநிலையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம் என்று அனைவருக்கும் இந்த இடத்திலே அழைப்பு விடுத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் பெற்றோராக இருப்பது என்பது ஒரு நிபந்தனையற்ற அன்பு, பொறுமை மற்றும் புரிதலுடன். இந்த அன்பு நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும், பொறுமையும் நிபந்தனையற்றதாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் நிபந்தனையற்றதாக இருக்கிற நிலையில ஒரு குழந்தையிட உடல் உணர்வுன்னு சொல்றது மனவெளிச்சி, இமோஷன்ஸ், அதே போன்று ஆன்மீக நலனை வளர்க்கின்ற ஒரு பொறுமையின் பயணம் தான் பெற்றோராக இருப்பதுன்னு சொல்றதா. இந்த இடத்துல எங்களுக்கு அன்பு வேண்டும், நிபந்தனையற்ற அன்பு நாங்கள் வழங்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நாங்க இன்னொரு வகையில சொல்றேன்னா எம்பத்தி, புரிதல் என்ற தமிழ் சொல்லுக்கு அங்கால பேய்த்து ஒத்துணர்வு, பிள்ளையிட பக்கம் இருந்து பிள்ளையை பார்க்கின்ற அந்த உணர்வு. இந்த அடிப்படையில் குழந்தைகளுடைய உடல், உள்ளம், ஆன்மா, உணர்வு, மனவெளிச்சி சார்ந்த இந்த முழுமையான ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தையை வளர்க்கின்ற அந்த பயணம் தான், பொறுமையின் பயணம் தான் பெற்றோராக இருப்பது என்று சொல்வது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று பெற்றோராக இருப்பது என்பது பெற்றோர் என்பவர்கள் குழந்தையின் முதல் ஆசிரியர்கள். நாங்கள் இந்த ஆசிரியர் என்ற சொல் பொதுவாக பாடசாலையோடு சம்பந்தப்பட்டது, பாடங்களை படித்து கொடுத்தலோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் ஆசிரியர் சென்ற பொழுது எங்களுடைய முன்னுக்கு வருவார்கள். அப்ப இந்த சொல்ல நாங்க ஒருக்கா இந்த இடத்துல எங்களுடைய புரிதலை நாங்கள் மாற்றிக்கொண்டால் நல்லம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய இந்த தகவல் யுகத்திலே, தகவல் யுகம் அல்ல, தகவல் யுகத்தையும் தாண்டி நாங்கள் இன்று இன்டெலிஜென்ட் ஏரா அல்லது செயற்கை தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய மனவமைப்பை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் என்ற அந்த பார்வை, ஆசிரியர்கள் பாடத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்கள், வாழ்வதற்கு பயிற்சி கொடுப்பவர்கள். எனவே பயிற்சியாளர்கள், கோச், மென்டர் என்ற சொற்கள் இன்று அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே பெற்றோர் குழந்தைகளின் முதல் மட்டுமல்ல இறுதியுமான கோச்சாக, மென்டராக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய விடயங்களை தீர்மானிப்பதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் பெரியவர்களாகும் பொழுது சிறந்த முறையிலே டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இது பாடசாலையில் தான் வளர்க்கப்பட வேண்டும் என்று அல்ல. இந்த மாணவர்களுடைய, பிள்ளைகளுடைய, குழந்தைகளுடைய இந்த தீர்மானம் எடுக்கும் சக்தியை வளர்க்கின்ற அந்த பயிற்சியாளர்களாக, மென்டர்ஸாக இருக்க வேண்டிய முழுமையான பொறுப்பு பெற்றோர்களுடையது. அவர்கள் பிள்ளை பாடசாலைக்கு சென்ற பிறகு ஆசிரியர்களோடு இணைந்து அதை செய்ய வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு நல்லது கெட்டதை அல்லது சரியது தவறு எது என்பதை அவர்களுக்கு அனுபவத்தின் ஊடாக கற்றுக் கொடுக்கின்ற பயிற்சியாளர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அதிலும் அடுத்ததாக ஒழுக்க நெறிமுறைகளை சிறு வயதிலிருந்து அவர்கள் பிள்ளை வளர்ந்ததில, அதாவது பிள்ளை பிறந்ததில இருந்து ஒழுக்க நெறிகளை திட்டமிட்டு அவர்களிலே வளர்க்க வேண்டும். நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளையுடைய ஆளுமை அவர் பிறந்ததில் இருந்து வளர்வதில்லை. அவர் தாயுடைய கருவறையிலே எப்பொழுது அவருக்கு உயிர் ஊட்டப்படுகிறதோ அன்றிலிருந்து அவர் செவிப்புலன் எப்பொழுது செயற்பட ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கான அடித்தளம் இடப்படுகிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளையுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அல்லது ஆளுமை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்றது ஓலவல் பரீட்சைக்கு பிறகு ஒரு 7 நாள், ஒரு 40 நாள், ஒரு 3 மாதம் பயிற்சி பட்டறைக்கு அனுப்பி வளர்ப்பது அல்ல. உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளை பிறந்ததிலிருந்து, பிள்ளை பிறக்க முன் இருந்து நாங்கள் அதற்கான திட்டமிடலை செய்ய வேண்டும். ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன், அவனுக்கு நான் தீர்மானம் எடுக்கும் சக்தியை எப்படி வளர்க்கப் போகின்றேன், சரியானது எது, பிழையானது எது, ஹலால் எது, ஹராம் எது,
ஒழுக்கமான நடத்தை எது, ஒழுக்க மீறல் எது என்பதை, நெறிமுறைகளை வளர்ப்பதற்கு நான் எப்படி என்னுடைய ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையை நான் ஒழுங்கமைத்துக் கொள்ள போகிறேன் என்பதை நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதைத்தான் பர்பஸ்ஃபுல் பேரண்டிங் என்று சொல்வது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் இது ஒரு சமநிலையான, அதாவது எங்களுடைய இந்த பேரண்டிங் என்று சொல்வது அல்லது பெற்றோரியம் அல்லது பெற்றோராக இருப்பது என்பது சமநிலை பேணக்கூடியதாக இருக்க வேண்டும். அங்கு கண்டிப்பும் இருக்க வேண்டும், கருணையும் இருக்க வேண்டும், டிசிப்ளின் இருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு நாங்க அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும். இந்த ரெண்டுக்கும் இடையில சமநிலையை பேணும் என்ற ஒரு பொறுப்பு தான் பெற்றோராக இருப்பது என்பது. அதே போன்று அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வேண்டும். எல்லைகள், வரையறைகளுக்கு இடையிலே சமநிலையை நாங்கள் பேண வேண்டும். இதற்காக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய திறமையை, எங்களுடைய மன அமைப்பை, எங்களுடைய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவத்துக்கும் குடும்ப ஒருமைப்பாட்டுக்கும் இடையிலே சமநிலையை பேண வேண்டும். அவர் ஒரு தனியான ஆள் என்பதை நாங்கள் பார்ப்பதோடு அவருக்கு குடும்பத்திலே பங்கு இருக்கிறது, அவர் குடும்ப உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருடைய பொறுப்புகள் என்ன என்பதை நாங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்து உணர்த்தி இரண்டுக்கும் இடையிலே சமநிலை பேண வேண்டும். 5 பிள்ளைகளின் தான் 5 பேரும் தனித்துவமானவர்கள் என்ற அந்த புரிதல் பெற்றோருக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்க பார்த்தால் பெற்றோர், நான் ஏற்கனவே சொன்னது போல பெற்றோராக இருப்பது என்பது ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு கொலபரேட்டிவ் ஒர்க். நான் ஏற்கனவே சொன்னேன், தாயுடைய வேலை அல்லது பொறுப்பு மட்டுமல்ல, பெற்றோராக இருப்பது உங்களுடைய துணைவர்களுடன் சேர்ந்த கூட்டாக செய்யப்பட வேண்டிய ஒரு முயற்சி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இது தொடர்பு என்று சொல்வது, தொடர்பாடல், கம்யூனிகேஷன், எங்களுக்கு இடையிலே தொடர்பாடல் மிக தெளிவாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அதே போன்று பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவு தேவைப்படுகின்ற ஒரு கூட்டு முயற்சி என்பதை நாங்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாமிய பெற்றோராக, முஸ்லிம்கள் ஆக நாங்கள் இருக்கின்ற நேரம் இஸ்லாத்தில் பெற்றோராக இருப்பது என்பது ஒரு ட்ரைனிங். தர்பியான்னு சொல்றது, நாங்கள் கோச்சிங், ட்ரைனிங் என்ற பல்வேறுபட்ட ஆங்கில சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோம். இஸ்லாமிய மதிப்புகளுடன் விழுமியங்களுடன் குழந்தைகளை வளர்த்தல். என்னன்னு சொன்னால், எந்த பிள்ளை ஒரு ஹிந்து சமயத்தை பின்பற்றுகின்ற பெற்றோராக இருக்கலாம், கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்ற பெற்றோராக இருக்கலாம், பௌத்த சமயத்தை பின்பற்றுகின்ற பெற்றோர்களா இருக்கலாம், இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுகிற பெற்றோர்களா இருக்கலாம். அவர்களுடைய சமய விழுமியங்களை ஆழமாக புரிந்து பிள்ளைகளிலே சிறு வயதிலிருந்து ஆழமாக அந்த பதிக்கப்படுகின்ற விழுமியங்கள் தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எடுக்கின்ற முடிவுகளை தாக்கம் செலுத்துகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் நாங்கள் விழுமியங்களை அவர்களில் ஆழமாக பதிப்பதில் தவறு விட்டிருக்கின்றோம், குறை செய்திருக்கிறோம் என்பதுதான் அந்த இடத்திலே வெளிக்காட்டப்படுகின்றது. எனவே ஆழமான அந்த சமயம் சார்ந்த விழுமியங்களை, நம்பிக்கைகளை, பண்பாடுகளை குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து அவர்களை வளர்க்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த தர்பியான்னு சொல்கின்ற அந்த அரபு சொல், அந்த பயிற்சி என்றது அல்லது கோச்சிங், ட்ரைனிங் என்ற அந்த பதங்களை நாங்கள் ஆங்கிலத்திலே பயன்படுத்துவோம். எனவே ஒரு பெற்றாராக இருப்பவர் ட்ரெயினராக, கோச்சாக, மென்டராக அவர் இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகளிலே மரியாதை, அதே போன்று நல்ல குணங்களை நடைமுறையில் அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏற்கனவே நான் பெற்றோராக இருப்பது என்னன்னு கேட்கிற நேரம் ரோல் மாடல் என்று ஒருத்தர் சொன்னாங்க. சோ மாடல், மாதிரி ஆக இருப்பது என்பது மிக முக்கியமானது. எதை பிள்ளைகளிலே நாங்கள் வளர்க்க வேண்டும், அவர்களிலே கல்டிவேட் பண்ண வேண்டும், ஆழமாக பதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்திலே, அவருடைய நடத்தையிலே எப்படியான மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த நடத்தைகளுக்கு முன்மாதிரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இறைவனுடனான தொடர்பு, இறைவனுடனான உரையாடல், துஆ என்ற அந்த அரபு சொல், அதே போன்று அனைத்தும் இறைவனுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை, இந்த குழந்தைகளின் வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்தல், நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமானது. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
தவக்குள் என்ற சொல்லுக்கு அனைவருக்கும் அர்த்தம் தெரிந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த அதாவது எதுவோ அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வது. ஆகவே பிரார்த்தனை என்று சொல்வது ஒரு முக்கியமான செயற்பாடாக பெற்றோரியத்திலே கருதப்படுகின்றது. அது அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் கல்வி கற்றுக்கொள்வது, ஆளுமை வளர்ச்சிக்கான பயிற்சி, அவர்களுடைய திறன் விருத்திக்கான பயிற்சி, அவர்களுடைய இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அவருடைய அறிகை சார்ந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கான பயிற்சி, கற்றல் கற்பித்தல் அனுபவங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது வீட்டில் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளோடு தொடர்பு படுத்தி நீங்கள் அதை செய்யலாம். ஆசிரியர்களோடு தொடர்பு பட்டு, பாடசாலைகளோடு தொடர்பு பட்டு நீங்கள் அதை செய்யலாம். அடுத்ததாக பெற்றோர்கள் என்ற வகையிலே நாங்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாரி, பிள்ளைகளோடு கனிவாக நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ளுதல், அவர்களுடைய கதைக்கும் பொழுது, அவர்களுடைய வழிநடத்து பொழுது இந்த பண்பை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்த்தால் நாங்கள் கதைத்த இந்த அனைத்துமே பொதுவாக எல்லோராலும் கூட குறைவாக பின்பற்றக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் பெற்றோராக இருப்பதென்பது ஒரு சவால் மிக்க பொறுப்பு என்பதை நாங்கள் மறக்க முடியாது. எங்களுக்கு நேரம் மற்றும் ஆற்றல், பெற்றோராக இருப்பதற்கு தியாகம் தேவை. எங்களுடைய நேரத்தை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய ஆற்றல்களை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நாங்கள் சில நேரம் தியாகம் செய்ய வேண்டி வரும். அடுத்த நிச்சயமற்ற தன்மை, ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. ஆகவே இந்த பிள்ளை எப்படியாக வளர வேண்டும் என்ற எதிர்காலம் நிச்சயமற்றது. ஆனால் அந்த எதிர்காலத்தை பிள்ளைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆளுமை திறன்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கற்றல் திறன்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன வகையான நுண்ணறிவுகளை அவர்கள் கொண்டுள்ளார்கள் என்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று சிறந்த ஆன்மீக விழுமியங்களோடு வளர்கிறார்களா என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தால் அது நிலையாக அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்றதில் மறதியிலே அவர்கள் விட்டு விடுவார்கள், அல்லது அவர்கள் காலம் போகின்ற பொழுது அதிலிருந்து அவர்கள் விலகிச் செல்வார்கள். ஆகவே இந்த நாங்கள் பெற்றோராக இருக்கின்ற அந்த பொறுப்பு என்பது நிலை பேரானதாக தொடர்ந்து, நான் ஏற்கனவே பயணம் என்று சொன்னேன். ஆகவே இந்த நிச்சயமற்ற தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொரு குழந்தைகளையும் தனித்துவமானதாக நாங்கள் பார்த்து அவர்களை வழிகாட்டுகின்ற ஒரு சவால் மிக்க பொறுப்பு தான் இந்த பெற்றோரியம் என்று சொல்வது. அடுத்தது வெளி தாக்கங்கள், எங்களை சூழ உள்ள சமூகத்தின் தாக்கங்கள், குறிப்பாக பெற்றோராக இருக்கின்ற எங்களுடைய சக பெற்றோர்களுடைய அழுத்தம் இருக்கும். மற்ற பெற்றோர்களை பார்த்து நாங்கள் சில விடயங்களை எங்களை அறியாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்று பிள்ளைகளுக்கு அவருடைய சக பிரஷர் என்று சொல்லுவோம், நாங்க சக குழு அழுத்தம் அவர்களுக்கு இருக்கும். அதே போன்று இன்று நாங்கள் எதிர்நோக்குகின்ற மிக பிரதானமான சவால் தான் தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள். இன்று நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் இன்ஃபர்மேஷன் யுகத்தை, தகவல் யுகத்தை தாண்டி செயற்கை நுண்ணறிவு யுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆல்ரெடி அதிலே நாங்கள் கால் பதித்து விட்டோம். எனவே நாங்கள் எதிர்பார்க்காத தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் இன்று எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், சவால்கள், சமூகத்தில் இருக்கின்ற சில சாதகமான பாதகமான விதிகள் அல்லது நம்பிக்கைகள், எங்களுடைய பெற்றோரியத்தை நாங்கள் பர்பஸ்ஃபுல், மைண்ட்ஃபுல், அதே போன்று பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள பேரண்டாக நாங்கள் செயற்பட முனைகின்ற பொழுது அங்கு சமூகத்திலே அதற்கு எதிரான பெரும்பான்மையானவர்கள் இருப்பார்கள். ஆவேன் அவர்களுடைய அந்த பிரஷரை நாங்கள் எதிர்கொண்டுதான் சவாலாக கடந்து செல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சுய கற்றலின் பால் அவர்களை ஈடுபடுத்தி, சுய முனைப்பு கற்றல், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக இன்று தகவல்கள் அனைத்தையுமே நாங்கள் மிக இலகுவாக ஒரு சில வினாடிகளில் எங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு சாதகமாக ஒரு வளர்ச்சியை தந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே
மனவெளிச்சி சார்ந்த அல்லது குரோத் ஓரியன்ட் பேரண்டிங்காக நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொள்ளும் பொழுது ட்ரெடிஷனல் பாரம்பரியமாக சமூகத்திலே இருக்கின்ற அந்த பெரும்பான்மையினருடைய சவால் எங்களை நோக்கி வரும். ஆகவே அடுத்தது முக்கியமாக செல்ஃப் டவுட்னு சொல்லுவோம். பெற்றோர்கள் தங்கள் முடிவுகளை சந்தேகிக்கலாம். நான் எடுக்கின்ற இந்த என்னுடைய பிள்ளை சார்ந்த முடிவு சரியானதாக இருக்கிறதா என்ற அந்த செல்ஃப் டவுட் வரும். ஆகவே இந்த செல்ஃப் டவுட் சுய சந்தேகத்துக்கான ஒரே தீர்வு, இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரே தீர்வு நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோராக இருப்பது என்ன, எப்படி என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களாக இருப்பதினூடாக இந்த சவால்களை நாங்கள் சாதகமாக வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்ப நாங்க பார்ப்போம் பெற்றோராக இருப்பதுடைய பெனிஃபிட், பலன்கள். இந்த இடத்துல நாங்க பரஸ்பரம் நிபந்தனையற்ற அன்பு, அன்பின் தூய்மையான வடிவத்தை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே காண முடியும். பர்பஸ்ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட் செட் பேரண்டாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பம் அன்பு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக ஒரு வடிவமாக நாங்கள் மாறக்கூடிய நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மாவுடைய வளர்ச்சி, அதுதான் பர்சனல் டெவலப்மெண்ட் நாங்கள் சொல்வோம். பொறுமை, தாழ்மை, அல்லாஹ்வை நம்பது, அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து இந்த உலகத்திலே நான் முயற்சி செய்தால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் வளரக்கூடியவர்களாக, சாதிக்கக்கூடியவர்களாக நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் மாறக்கூடிய அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முக்கியமானதுதான் நேர்மையான குழந்தைகளை வளர்ப்பது. இது ஒரு தர்மம், தொடர்ந்து கண்டினியூவஸ் சேரிட்டின்னு சொல்லுவோம் நாங்க. நேர்மையான குழந்தைகளை வளர்ப்பதை ஒரு நாங்கள் சமூகத்துக்கு செய்கின்ற, இந்த மனித சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு சேரிட்டி. அவன் வளர்ந்து பெரியவனாகி சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளவனாக வாழ்கின்ற பொழுது அந்த தர்மம் எங்களுக்கு நிலையான தர்மமாக எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்று மகிழ்ச்சி மற்றும் பெருமை, மகிழ்ச்சி அண்ட் ப்ரௌட் என்றதை விட இங்க எங்களுக்கு வெற்றிகரமான குழந்தைகளை பார்ப்பது, எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளை வெற்றியாளர்களாக பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சியும் அந்த பெருமையும் எங்களுக்கு ஒரு நன்மையாக வரப்போகின்றது. நாங்க சிறந்த பர்பஸ்ஃபுல் பேரண்டாக, பாசிட்டிவ் மைண்ட் செட் பேரண்டாக எங்களை மாற்றிக்கொள்கின்ற பொழுது இப்ப நாங்க பார்ப்போம் பெற்றோருடைய கடமை என்ற எங்களுடைய இந்த மைண்ட் செட் எப்படி இருக்கிறது. பொதுவாக குழந்தைகளை நற்குணம், அறிவு, அதே போன்று பொறுப்புடன் உருவாக்குவது அல்லது உருவாக்குவதற்காக அவர்களை வளர்ப்பது தான் பெற்றோரின் கடமை என்பது பொதுவான ஒரு எடுகோல் அல்லது நம்பிக்கை. ஆனா அதையும் தாண்டி பெற்றோராகிய பர்பஸ்ஃபுல் பெற்றோராகிய அதே போன்று பாசிட்டிவ் மைண்ட் செட் பெற்றோராகிய எங்களுடைய கடமை அதையும் தாண்டியது. சமுதாயத்திற்கு நேர்மறையான பாசிட்டிவாக பங்களிப்பு செய்யக்கூடிய, இறைவனின் திருப்தியை, அல்லாஹ்வின் திருப்தியை நாடும் பாசிட்டிவ் மனப்பான்மை கொண்ட நபர்களை உருவாக்குவதே உண்மையான நோக்கமாகும். ஆக எங்களுடைய நாட்டிலே இறை திருப்தியை நாடி சமுதாயத்துக்கு நேர்மறையாக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மாற்ற முடியுமாக இருந்தால் அவர்கள் they will do wonders to this country. இந்த நாட்டுக்காக அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள். அவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தியை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய உயர்தர பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு we are dwelling in a box, ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலை கல்வி என்றால் எங்களுக்கு ஒரு மூடிய சிந்தனை இருக்கிறது. அதே போன்று பாடசாலை கல்வியை தொடர்ந்து நகர்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். சிலருடைய கல்வி சம்பந்தமான நம்பிக்கை மிகவும் பிற்போக்கானதாக இருக்கின்றது. பரீட்சைகளோடு மாத்திரம் கல்வியை வரையறை செய்கின்ற, பட்டங்களோடு மாத்திரம் கல்வியை வரையறை செய்கின்ற, அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்வதோடு மாத்திரம் தொழிலை வரையறை செய்கின்ற மூடிய சிந்தனையோடு நாங்கள் இருக்கின்றோம். உண்மையிலே வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே அதிகமாக இந்த வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், அதிகமாக சம்பளம் எடுத்து வேலை செய்பவர்களை விட அந்த சம்பளம் எடுப்பவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருக்கின்ற ஆண்டர்பிரனர்ஸ், முயற்சியாளர்கள். நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டால் உலகத்திலே இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் என்று சொல்பவர்கள் அனைவருமே அவர்கள் கற்று படித்து அல்ல,
படிப்பும் கற்றலும் சேர்ந்த அவர்கள் முழுமையான கற்றலோடு, படிப்புன்னு சொன்னால் பட்டத்துக்காக படித்தல், கற்றல் என்று சொல்வது பட்டத்தையும் தாண்டி தொடர்ந்து அறிவை திறனை வளர்த்து கொண்டு சாதிக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு கற்பவர்கள், சுயமாக தேடி கற்பவர்கள் தான் இன்று சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் மார்க் ஜூக்கர்பர்க்கை எடுத்துக்கொள்ளலாம். இன்று ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னர் நடந்திருக்கிறது. எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெரும் பணக்கார, உலகத்திலே மிகச் சிறந்த முதல் நிலை செல்வந்தராக, அமெரிக்காவுடைய இன்றைய அரசியலிலே மிகவும் அழுத்தமான தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பவர் தான் எலான் மஸ்க். எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ட்விட்டர் எக்ஸ் என்ற அந்த தளத்தை அவர் நடத்துகின்றார். அவர் அண்மையிலே ஓபன் ஏஐ, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கின்ற இந்த புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த நிறுவனம், ஓபன் ஏஐ நிறுவனத்தை தான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் $97 பில்லியன் வாங்க எதிர்பார்க்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த குறித்த நிறுவனத்தின் தலைவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நான் 9.7 பில்லியனுக்கு நான் வாங்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பதில் எவ்வளவு ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியதாக. அவர்களாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு படிப்பை, ஒரு பாடசாலை படிப்பை முடித்து, அதன் பிறகு டிப்ளோமாவை முடித்து அல்லது டிகிரியை முடித்து, மாஸ்டர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் செய்து மாஸ்டர்ஸ் அல்லது PhD முடித்து தொழில் செய்யத்தான் யோசிக்கிறோம். தொழில்களை உருவாக்குபவர்கள் தான் இன்றைய சாதனையாளர்களா இருக்கின்றார்கள், இந்த உலகத்தை வழிநடத்துபவர்களா இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு நாங்கள் வழிநடாத்த வேண்டும். ஆகவே தான் சமுதாயத்துக்கு நேர்மறையாக பங்களிப்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நேர்மறை மனப்பாங்குள்ள நபர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும், எங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தால், பர்பஸ்ஃபுல் பெற்றோராக, நோக்கமுள்ள பெற்றோராக இருப்பது என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, குழந்தைகளை நோக்கத்தோடு வளர்த்து. இப்ப உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்கிற நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்காக உங்களோட பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்? நான் ஒரு டிஸ்கஷனோடு செஞ்சா நல்ல நினைக்கிறேன். அது சம்பந்தம் ஒரு 2 நிமிஷம் எடுத்து. எல்லாரும் இங்க பெற்றோர்கள், பிள்ளைகள் இருக்கின்றவர்கள். உங்களோட பிள்ளையின் நோக்கத்துக்காக வளர்க்கிறீர்கள். ஈருலகத்துக்கும் பயனுள்ளதான பிள்ளையாக இருக்கும். எக்ஸலன்ட். ஈருலகத்துக்கும் வெற்றி அடைகின்ற பயனுள்ள பிள்ளையாக இருக்கும். மாஷா அல்லாஹ், எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வர பிள்ளைகளா இருக்கும். எக்ஸலன்ட். சிறந்த பிரஜை ஒன்றை உருவாக்கும். எஸ், சிறந்த பிரஜை ஒன்று, ஆளுமை, ஆற்றல், திறமை. நான் இப்ப சொன்ன மாதிரி சிறந்த பிரஜைன்னா இப்ப அதை கொஞ்சம் நீங்க தெளிவா சொல்ல பழகணும். நான் இப்ப சொன்னது போல சிறந்த பிரஜைன்னா யாரு? நேர்மறையுள்ள, சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய, இறைவனுக்கு முழுமையாக அடிபணிந்த சிறந்த பிரஜைன்னா இதான். இந்த வரைவிலக்கணத்தை இன்னும் நாங்க இதை கதைக்கோணும் பிள்ளைகளோட. அதுக்குதான் நாங்க இந்த நோக்கம் உள்ள பெற்றோர் என்ற விஷயத்துல நாங்க பிள்ளைகளோட தான் இதை கதைக்கணும். நீங்க எப்படியானவரா எதிர்காலத்துல வரணும் என்றத பிள்ளைகளோட உள்ளத்துல நாங்க போடுகிற நேரம் அது அவர்களுக்கு மோட்டிவேஷனாக மாறுது. மோட்டிவேஷனாக, உள்ளார்ந்த உணர்வாக அது மாறுகிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் பதில் சொன்னவர்களுக்கு, அப்ப நோக்கம் எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நோக்கம் ஒரு 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 தொழிலாளியை உருவாக்குவது நோக்கமாக இருந்தால் நாங்கள் அதை மட்டும்தான் அடைந்து கொள்வோம். ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது, யார் எந்த நியத்தோடு ஒரு வேலையை செய்கிறார்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். நியத்து, அப்ப நோக்கம் என்றது நாங்க பர்பஸ் என்றது இங்க நியத்துன்றதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே எந்த ஒரு பிரயாணத்தை அவர் என்ன நியத்தோட போறாரோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, உம்ராக்கு ஹிஜ்ரத் போனது. ஹிஜ்ரத் அவரு அல்லாவுக்காக சின்ன அது நன்மை கிடைச்சிருக்கும். ஒரு மதீனாத்து பெண்ணொன்ற கல்யாணம் முடிக்கணும் கொண்டு வைத்திருந்தா அவருக்கு அது கிடைச்சிருக்கும். அதே போன்று நாங்க வாழ்க்கையில எங்க நோக்கம் எதுவோ அதை நோக்கி செல்வதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு வழிகளை திறந்து தருகின்றான் என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே உயர்ந்த நோக்கங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளிலே அதை உயர்தரமான நோக்கங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நோக்கமுள்ள எங்கட நோக்கம் என்று சொல்கின்ற அடுத்த மிக முக்கியமான நோக்கம் தான் ஒழுக்க நெறிகள் மற்றும் நல்ல விழுமியங்களை அவர்களே நாங்கள் வளர்க்க வேண்டும். அப்ப ஒழுக்க நெறி என்றால் என்ன, விழுமியங்கள் என்றால் என்ன என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எங்கட பாடசாலைகள்ல
இன்று விழுமிய கல்வி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. விழுமிய குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு வழிகாட்டி இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்ற 128 பேர்கள் என்னையும் சேர்த்து எத்தனை உங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற எத்தனை பாடசாலைகள் விழுமிய குழுக்கள் இருக்கின்றது. இந்த ஒழுக்க நெறிகளை திட்டமிட்டு பிள்ளைகளே வளர்ப்பதற்கான விழுமிய குழுக்கள் இருக்கிறதா? விழுமிய குழுவிலே ஒவ்வொரு பாடசாலையிலும் 5 தாய்மார்கள் 5 தந்தைமார்கள் பாடசாலையுடைய பிரதான விழுமிய குழுவிலே இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வகுப்புக்கும் விழுமிய குழுக்கள் இருக்க வேண்டும். அவை கல்வி அமைச்சு எங்களுடைய நாட்டுடைய கல்வி முறையிலே இந்த ஒழுக்க நெறிகள் நல்ல விழுமியங்களை வளர்ப்பதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் தரப்பட்டிருக்கிறது. எனவே அதை அறிந்து உங்களுடைய அதிபர், உங்களுடைய வகுப்பாசிரியர்கள், உங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற அந்த முகாமைத்துவ குழுக்களோடு நீங்கள் கலந்துரையாடி இந்த விழுமியங்களை வளர்ப்பதற்கான ஒரு வேலை திட்டம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, பர்பஸ்ஃபுல் பேரண்டாக எங்களுடைய பிள்ளைகள் இன்று அதிகமாக வளர்வது பாடசாலையிலே, அதே போன்று அவர்கள் வீட்டிலே அவர்களுடைய வளர்ச்சியை போன்று பாடசாலையுடைய வளர்ச்சியும் தாக்கம் செலுத்துகிறது. எனவே இந்த விழுமியம் சார்ந்த வளர்ச்சிக்கு நாங்கள் நோக்கமுள்ள பெற்றோர்களாக வழிகாட்ட வேண்டும். அடுத்தது அவர்களுடைய திறன்களை அறிய வேண்டும். அவர்கள் எந்த துறையிலே திறமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் பிராக்டிக்கலாக வேலை செய்பவர்களாக இருக்கிறார்களா, கருவிகளை பயன்படுத்தி வெளிக்கள செயற்பாடுகளிலே ஸ்போர்ட்லே அதிகமாக ஈடுபதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆய்வாளர்களாக துறை சார்ந்த ரீதியிலே ஆய்வு செய்து சிந்தித்து புதிய விஷயங்களை கற்பனை செய்யக்கூடியவர்களா அவர்கள் இருக்கிறார்களா, அதே போன்று அவர்கள் கலைத்துறையிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா, அல்லது சமூக பங்களிப்பு செய்வதிலே அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறார்களா, அவர்கள் பேச்சாற்றுள்ளவர்களா இருக்கிறார்களா, தலைமைத்துவ ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறதா? நீங்கள் தான் அவதானிக்க வேண்டும். வீட்டில தான் அதெல்லாம் அவர்கள் காட்டுவார்கள். இதற்கான வாய்ப்பை வீட்டில் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி பிள்ளைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய விழுமியங்கள், அவருடைய திறமைகள், அவருடைய இன்டெலிஜென்ஸ், இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பர்பஸ்ஃபுல் பேரண்ட்ஸாக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்வதற்கு. அடுத்த மிக முக்கியமானதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சிகரமான, அதே போன்று ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஆன்மீக நுண்ணறிவு, அதே போன்று அறிவாற்றல் ஆதரவு, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், இதற்காக வேண்டிய நோக்கங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப நோக்கம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 4 அடிப்படைகளிலே எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கான நோக்கங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் கொலபரேட்டிவாக வீட்டிலே கணவரும் மனைவியும் தாயும் தந்தையும் இணைந்து இந்த நோக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற குடும்பங்களோடு நாங்கள் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஏனென்றால் நாங்கள் மட்டும் எங்களுடைய பிள்ளைகளில் வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்துவதில்லை, எங்களை சுற்றி இருப்பவர்களும் தாக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய நண்பர்களும் அவருடைய வடிவமைப்பதிலே தாக்கம் செலுத்துகிறார்கள். எனவே நாங்கள் கொலபரேட்டிவ் ஒர்க்காக இந்த பர்பஸ்ஃபுல் பேரண்டிங்கை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை சிறந்த நட்பண்புகளுக்கு உதாரணமாக இருப்பது. ஏற்கனவே நாங்கள் இதை கதைத்தோம். பிள்ளைகளுக்கு சிறந்த நட்பண்புகளுக்கு உதாரணமாக நாங்கள் இருக்க வேண்டும். இதுல நாங்கள் கூடுதல் குறைவாக அனைவரும் இருக்க முடியும். ஏன்னா அனைவருமே பலவீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இதை உணர்ந்தால், கற்றுக்கொண்டால், எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு எங்களுடைய தகவமைத்துக் கொண்டு எங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எந்த இடத்திலே தவறு விடுகின்றோம் என்பதை உணர்ந்து புரிந்து அறிந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானதுதான் கியூரியோசிட்டி, ஆர்வம், துணிச்சல் மற்றும் சிந்தனை திறன்களை அவர்களை ஊக்குவித்தல். இந்த ஆர்வம் என்று சொல்வது ஆங்கிலத்திலே கியூரியோசிட்டி என்ற சொல்ல நாங்கள் பயன்படுத்துகிறோம். மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது இந்த ஆர்வம். ஏன் என்ற அந்த கேள்வி, எப்படி என்ற கேள்வி, எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதில் அதிகமாக கேள்வி கேட்பார்கள். ஆனால் அவர்கள் வளர்கின்ற பொழுது இந்த ஆர்வம் அல்லது கேள்வி கேட்கின்ற அந்த இயல்பு நிலை, நேச்சுரல் அந்த இன்ஸ்டிங்க்ட் மட்டுப்படுத்தப்படுகின்றது. இது பெற்றோர்களாகிய நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த ஆர்வத்துக்கான தூண்டுதல்களை நாங்கள் கொடுக்க வேண்டுமே ஒழிய அந்த ஆர்வத்தை மட்டுப்படுத்துபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அடுத்ததுதான் துணிச்சல் அவர்களுள்ள இருக்கின்றது. அடுத்தது சிந்தனை திறன்களை ஊக்குவிக்கின்ற சூழலை நாங்கள் வீட்டிலே உருவாக்க வேண்டும். எங்களுடைய சமூக சூழலிலே உருவாக்குவதற்கு நாங்கள் சேர்ந்து உழைக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானதுதான் கல்வி மற்றும்
மனவெழுச்சி வளர்ச்சிக்கான ஆதரவளித்தல் அல்லது நாங்கள் அவர்களுக்கு அதுக்கு எம்பவர் பண்றதால் வசதி செய்து கொடுத்தல் இது முக்கியமானது. அடுத்தது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியதான் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. பாதுகாப்பு என்று சொல்கிற நேரம் நாங்கள் பிசிக்கல் சேஃப்டியை மட்டும் இங்க பார்க்க கூடாது. சைக்காலஜிக்கல் சேஃப்டி, எந்த அவர்கள் அச்சுறுத்தலும் இல்லாமல் இயல்பாக அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வீட்டிலே நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை அவர்கள் எந்த அச்சமும் இன்றி வெளிப்படுத்தி தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல்லது அவர்கள் அந்த இடத்திலே அதை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதுக்குரிய காரணங்களை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். என அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி என்பது உங்களுடைய வீட்டிலும் தான், பாடசாலையிலும் தான், சமூக சூழலிலும் தான் மிக முக்கியமானது. இன்று இது மிக குறைவாக இருக்கிறது. பிள்ளைகள் கேள்வி கேட்பதற்கு அல்லது தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு அச்சப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். ஆகவே அப்படியே அவர்கள் வளர்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகளில் கூட அவர்கள் கருத்து சொல்லாதவர்களாக இன்று பாடசாலையும் வீடுகளும் அப்படி அவர்களை விரும்பியோ வெறுத்தோ அறிந்தோ அறியாமலோ வளர்த்து விட்டிருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று புதிய விடயங்களை கண்டுபிடிப்பவர்களோ, புதிய விஷயங்களை சாதனை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களோ, அல்லது பெரும் தொழிலதிபர்களாக வருவதற்கான வாய்ப்புள்ளவர்களோ மிகவும் குறைவாக எங்களுடைய நாட்டிலே இருப்பதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று இந்த ஆர்வம், துணிச்சல், சிந்தனை திறன், அதே போல் இந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி, மோட்டிவேட் பண்ணுகின்ற சூழல், ஊக்கமளிக்கின்ற சூழல் எந்த அளவுக்கு இருப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதற்குரிய விடை எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதிரி சாதகமான ஒரு சூழலை நாங்கள் பெற்றோர்களாக பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இப்ப பெற்றோராக இருப்பது என்ன, நாங்கள் இவ்வளவு நேரம் கதைச்சோம். இது சம்பந்தமாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட இதுவரையும் எங்களுடைய அந்த பெற்றோராக இருப்பது என்பது என்ற விடயத்திலே நாங்கள் கலந்துரையாடிய விடயத்தில் யாராவது உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது, இன்றிலிருந்து உங்களுடைய எப்படி மாற்றிக்கொள்ள போகிறீர்கள் என்று கருத்து சொல்வதற்கு இருந்தால் ஒரு 2 நிமிடங்களை தரலாம். அசீஸ் சார், ஓகே தானே? இஸ்மாயில் சார்? எஸ் எஸ் யா. இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்த கருத்துக்கள் இருந்து ஏதாவது எடுத்த தீர்மானங்கள் என்ன, இந்த நிகழ்ச்சியை பத்தி யோசிக்கிறீங்க? ஏதாவது நீங்க புதுசா இந்த நிகழ்ச்சிக்கு போற செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களோட அனுபவம், கற்றல் அனுபவத்தை பகிர்ந்து நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு. 10 நாளும் இந்த கலந்து கொள்ளதான் நீக்குவேன். நல்ல பிரயோஜனமா இருந்து ஜஸாக்குமுல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். நன்றி. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தரத்துக்கு நேரம் இடம் கொடுக்காது. உங்களோட கருத்துக்களை நீங்க சேட்ல போடலாம், அல்லது இன்ஷால்லா நாங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு போற ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் உங்களுக்கு நேரம் தருவோம் இன்ஷால்லா. ஓகே, அடுத்ததா நாங்க பார்ப்போம். இப்ப பர்பஸ்ஃபுல் பேரண்டிங் என்ற விஷயத்தை இவ்வளவு நேரம் நாங்க ஆழமாக கதைச்சோம். இப்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் அல்லது growth மைண்ட் செட் என்றால் என்ன என்றதை நாங்க பார்க்க போறோம். வளர்ச்சி மனப்பான்மை, growth மைண்ட் செட்னு நாங்க ஆங்கிலத்துல சொல்றோம். என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு இந்த growth மைண்ட் செட் இல்லாததின் காரணமாகத்தான் அநேகமான பிள்ளைகள் அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்பதை அறியாமலேயே அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டு நோக்கம், அதிகமானவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய நோக்கம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து மரணித்து போகின்றார்கள். எனவே இந்த வளர்ச்சி மனப்பான்மை பற்றி எங்களுக்கு மிக தெளிவான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஆகவே முயற்சி, எங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் நாங்கள் முதலாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம்தான் முயற்சி மற்றும் கற்றல். அதாவது எஃபர்ட்டும் லேர்னிங் ஊடாக எங்களுடைய திறன்களை வளர்க்க முடியும் என்பதுல நாங்க நம்பிக்கை. இதுதான் எங்களோட growth மைண்ட் செட் சொல்றது. அதாவது முயற்சி, அதே நேரம் கற்றல் மூலம் எங்களுடைய திறன்களை வளர்க்க முடியும், திறன்கள் வளர முடியும்.
எங்களுடைய competencies skills can be developed. இந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. இதை நீங்க எதிர்மறையா நாங்க இன்ஷால்லா அடுத்ததுல பார்ப்போம் எதிர்மறை அல்லது பிக்ஸ்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கிறது. அடுத்ததுதான் இந்த வளர்ச்சி மனப்பான்மையில மிக முக்கியமானது சவால்களை எதிர்கொண்டு இந்த growth மைண்ட் செட் எங்கட வாழ்க்கையில நாங்க எதிர்கொள்கின்ற சவால்களை அவற்றை கற்றல் அனுபவி செல்வதற்கு இது உதவுகிறது. அடுத்ததான் மிக முக்கியமாக தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. அது எங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ அதிகரிச்சு தடைகளை கடந்து செல்லும் ஆற்றலை உருவாக்குகிறது. எனவேதான் growth மைண்ட் செட் பேரண்டிங் மைண்ட் செட் எங்கட growth ஆக இருக்க வேண்டும். பெற்றோராக இருக்கின்ற அந்த எங்களுடைய நம்பிக்கைகள் வளர்ச்சியை நோக்கியதாக இருக்க வேண்டும், மட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய விதியை நாங்கள் அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் என்னவாக வேண்டும், யாராக வேண்டும் என்ற அந்த தேடலுக்கு நாங்கள் வளர்க்க வேண்டும். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவர்களை நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டியதிலே பிள்ளைகளுடைய தெரிவு சுதந்திரத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமாக இந்த முயற்சி மூலம் அல்லது கற்றலின் மூலம் திறன்களை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை என்று வார நேரம் நாங்க பாடசாலையை எடுத்துக்கொண்டால் இப்ப நாங்க ரெண்டையும் பார்ப்போமே, நிலையான மனநிலை வளர்ச்சி மனநிலைன்னு நான் ரெண்டை போட்டிருக்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நாங்க இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். எங்க பாடசாலை காலத்துல நாங்க அதிகமானவர்கள் பாடசாலையோடு தொடர்பான நம்பிக்கைகள், பாடசாலை நல்ல பாடசாலை அல்லது பாடசாலை மோசமான பாடசாலை, பாடசாலைக்குள் இருந்தே நாங்கள் பாடசாலையை பற்றி கதைப்போம். ரெண்டு வகையான எங்களோட மனநிலை. ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியை பற்றி ஒரு மனநிலை, இன்னொரு ஆசிரியர் பற்றி இன்னொரு மனநிலை, அதிபரை பற்றி ஒரு மனநிலை இருந்திருக்கும், கல்வியை பற்றி ஒரு மனநிலை இருக்கும். இன்று பொதுவாக காணப்படுகின்ற ஒரு மனநிலை தான் ஆண் பிள்ளைகள் கல்வித்துறையிலே முன்னேறுவதில்லை என்ற அந்த ஒரு 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 கவலையான பார்வை. அவை இதற்கு இந்த மைண்ட் செட் தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் இதை தெளிவாக பார்ப்போம். ரெண்டு வகையான மைண்ட் செட் இருக்கிறது. ஒன்று நிலையான மனநிலை, ஃபிக்ஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்தது growth. அப்ப ஃபிக்ஸ்ட் மனநிலை ஒரு நாளும் எங்களை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லாது. வளர்ச்சி என்று சொல்ற நாங்கள் பார்க்கின்ற அந்த வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளான வளர்ச்சியாக அது இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் சவால்களை தவிர்ப்பவர்களாக இருப்பார்கள். இந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க, இது செஞ்சு வேலை இல்லை, ட்ரை பண்ணி வேலை இல்லை என்று எதையுமே அதை விட்டு ஒதுங்கி நகர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததான் மற்றவர்களுடைய வெற்றியை அவர்கள் பெரும்பாலும் பொறுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். சிலர் வெளிப்படுத்துவார்கள், சிலர் வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்தது அறிவாற்றல் பிக்ஸ்ட் ஆனது, நிலையாகவே உள்ளது என்று கருதுவார்கள். அதாவது இந்த இன்டெலிஜென்ஸ் பிக்ஸ்ட் என்று கருதுவார்கள். அறிவாற்றல் எங்கட பிள்ளைக்கு இவ்வளவுதான் இயலும், எங்கட பிள்ளைக்கு கணிதம் வராது, ஏறாது, செட் ஆகாது என்று நாங்களே கதைக்கிறது இந்த வார்த்தைகள். இது பிக்ஸ்ட் மைண்ட் செட் வார்த்தைகள். இதை நாங்கள் மாற்றி பார்த்தால் சவால்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக வளர்ச்சி பான்மை உள்ள பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் இருப்பார்கள். விமர்சனத்திலிருந்து கற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த விமர்சனத்தில் ஃபீட்பேக் அல்லது கிரிட்டிசிசத்தில் இருந்து அவர்கள் ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். அதை குறையாக பார்க்க மாட்டார்கள். அடுத்த முக்கியமான growth மைண்ட் செட்டுக்குரிய உதாரணம் அறிவாற்றல், வளர முடியும் என்ற நம்பிக்கை. அறிவு திறன்களை வளர்க்க முடியும், முயற்சி செய்கின்ற அளவுக்கு அதை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கை வளர்ச்சி மனப்பான்மை. இந்த வளர்ச்சி மனப்பான்மையை எங்களுடைய பிள்ளைகளிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த வளர்ச்சி மனப்பான்மையை குழந்தைகள் எப்படி ஏற்படுத்துற. அப்ப இதுல நாங்க மிக முக்கியமாக பார்க்கிற விடயம்தான் பிள்ளைகளுடைய வெற்றியை மட்டும் நாங்கள் பார்க்காமல் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். எடுத்துட்டான்னா அந்த ஏயத்தான் நாங்க ஒரு பாடத்துல எடுத்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில முதலாவது வந்தால் அந்த பதக்கத்தையோ அந்த நிலையை தான் நாங்கள் கொண்டாடுகின்றோமே தவிர அந்த முயற்சிக்கு அந்த
வெற்றிக்கு பின்னால் ஒரு பெரிய முயற்சி இருந்திருக்கிறது. இந்த பிள்ளையுடைய திறமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி பாராட்ட வேண்டும். இதே போன்று நீ தொடர்ந்து முயற்சித்தால் வாழ்க்கையிலே நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த இலட்சியங்களை அடைய முடியும் என்று உற்சாகப்படுத்துவதாக அந்த பாராட்டுக்கள் இருக்க வேண்டும். அது பிள்ளையுடைய முயற்சிகளை மட்டுப்படுத்துவதாக அந்த வெற்றி கொண்டாட்டங்கள் களிப்புகள் இருக்கக்கூடாது. அடுத்தது மிக முக்கியமானது, தவறுகளை கற்றல் வாய்ப்புகளாக மாற்றுவதற்கு நாங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும். தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை, பிழை விடாதவர்கள் யாரும் இல்லை. ஆகவே அந்த தவறுகளை பாடங்களாக மாற்றிக்கொள்கின்ற கற்றல் வாய்ப்புகளாக கொள்வதை பழக்கமாக நாங்கள் மாற்ற வேண்டும். நான் எங்க பிழை விட்டேன், என்ன காரணம் இதுக்கு எந்த பின்னணியில நான் இந்த மாதிரியான ஒரு தவறை நான் செய்தேன் அல்ல இந்த பிழையை விட்டேன். நாங்க இப்ப பாடமா எடுத்துக்கொள்ளுமே, ஒரு பாடத்துல இந்த புள்ளி குறைவாக எடுத்திருக்கிறால் அதுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு திட்டமிடுவதற்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். ஆகவே அதை கற்றல் வாய்ப்பாக நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். நடத்தை சார்ந்த பிரச்சனை என்றை நாங்கள் கண்டால் அந்த நடத்தை நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடி அதை நான் ஏற்கனவே சொன்னது போன்று சரியது பிழை எது, ஹராம் எது, ஹலால் எது, நன்மை எது, தீமை எது என்று அந்த விழுமியங்களை மையப்படுத்தி நாங்கள் பிள்ளைகளோடு கலந்துரையாடி அவர்களுக்கு அந்த இடத்திலே அவர்களை தண்டிப்பதோடு மாத்திரம் நாங்கள் கடந்து செல்லாமல் அந்த நிகழ்வை கற்றலுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானதுதான் ஆராய்ச்சியும் புதுமையையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். புத்தாக்கம் செய்யக்கூடியவர்களா எங்கட பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். சில நேரம் சில பாடசாலைகளிலே நாங்கள் கண்டிருக்கிறோம், உயர்தரத்திலே விஞ்ஞானத்துறையிலே கற்கின்ற மாணவர்களுக்கு பாட புறக்கிருத்திய செயற்பாடுகளிலே ஈடுபடுவதை பெரிதாக நாங்கள் ஊக்குவிப்பதில்லை. ஏன்னா அவங்களோட மொத்த இலக்கும் அந்த குறிப்பிட்ட துறையிலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அடைவை அடைவது. அது பிழை அல்ல. ஆனால் நாங்கள் மனிதனாக வாழ்வதற்கு, சிறந்த முஸ்லிமாக வாழ்வதற்கு, ஒரு மூமினாக வாழ்வதற்கு, ஒரு சிறந்த இலங்கை பிரஜையனாக வாழ்வதற்கு, இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்வதற்கு அந்த குறித்த பட்டம் அல்லது பதவி மாத்திரம் போதாது. அதிலே நான் வெற்றி பெறுவதற்கும் அதற்கு அப்பால் நான் சாதனையாளராக மாறுவதற்கும் திறமைகளும் மனப்பாங்குகளும் எங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு நாங்கள் வளர்க்க வேண்டும். ஆகவே பாட இணை செயற்பாடுகள், பாட புறக்கிருத்திய செயற்பாடுகள், அது விளையாட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு விவாத மேடையாக இருக்கலாம், அல்லது ஒரு விஞ்ஞான ஆய்வு அதாவது புத்தாக்கம் சார்ந்த ஒரு செயற்பாடாக இருக்கலாம். இப்படி இந்த வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். அப்போதான் அந்த எலன் மஸ்க் மாதிரி அல்லது இந்த நாங்க இன்னைக்கு பார்க்கிற இந்த புது யுகத்தை உருவாக்குகின்ற அந்த புதுமை படைப்பவர்களை போன்ற எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்க எந்த நாளுமே நாங்க நுகர்வோர்களாகத்தான் இருக்க போகின்றோம். புதிய விடயங்களை உருவாக்குபவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். எனவே அப்படியான வாய்ப்பை, ஆராய்ச்சியும் புதுமையையும் ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்பை வீட்டிலும் பாடசாலையிலும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானது, பெற்றோராக நாங்கள் வளர்ச்சி மனப்பான்மையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வளர்ச்சி மனப்பான்மை ரெண்டு விளங்கி இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே வளர்ச்சியை நோக்கி, வெற்றியை நோக்கி, அல்லது எதிர்காலத்தை நோக்கி நகரக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிலையாக நிற்காமல் ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களுக்கு சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே நாங்கள் இருப்பதை விட அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நாங்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே, பெட்டிக்கு வெளியே, அல்லது அந்த எங்களை சுற்றி இருக்கிற மதில்களுக்கு வெளியே வந்து ஒரு உலகம் இருக்கிறது, நாங்கள் விசாலமான இந்த உலகத்திலே வளர்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் சாதகமான மனநிலையோடு, பாசிட்டிவ் மனநிலையோடு நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், இந்த பர்பஸும் growth மைண்ட் செட்டும் உள்ள பெற்றோர்கள் எப்படி செயல்படலாம், எப்படி அவர்கள் பிராக்டிக்கலி இதை செய்யலாம் என்பதை நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப நாங்க குடும்பத்துல எங்களோட குடும்பத்திற்கான தெளிவான விழுமியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். வேல்யூஸ், அப்ப எங்களோட சமயம் சார்ந்த வேல்யூஸ், எங்களுடைய நாட்டை அடிப்படையாக கொண்ட நாட்டோடு தொடர்பான வேல்யூஸ் இருக்கும், பொதுவான எங்களோட நாட்டுல இருக்கிற அனைவருக்கும் பொதுவான விழுமியங்கள் இருக்கும், பாடசாலை சார்ந்த விழுமியங்கள் இருக்கும். இதே போன்று வீட்டில் விழுமியங்கள் கட்டாயம். விழுமியங்கள் எல்லோரும் அமர்ந்து கதைத்து விழுமியங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறதை நாங்கள் எங்களுக்கென்று தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது, குழந்தைகளை தன்னிலை செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப்
இவாலுவேஷன் சுய முஹாசபா செய்ய அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். சவால்களை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்படியாக பார்ப்பதற்கு எங்களுடைய பிள்ளைகளை கற்பிக்கப்படுத்த வேண்டும். ஒரு கலந்துரையாடலை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானது நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வுல முதன்மையான நன்றி உணர்வு எங்களை மனிதனா முஸ்லிம் படைச்சு சிறந்த ஆரோக்கியத்தோட படைத்து இன்று எங்களுக்கு இருக்கின்ற அனைத்தையும் தந்த அந்த இறைவனுக்கு ஒவ்வொரு நன்றி உணர்வு உள்ளவர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும் என்றதில் ஆரம்பித்து முழு மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நன்றி உணர்வு பாராட்டக்கூடியவர்களாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். சுறு மாற்றத்திற்கேற்ப அதாவது அடாப்டிங் டு சேஞ்ச் மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஆகவே ஒரு பெற்றோராக பர்பஸ்ஃபுல் growth mindset பெற்றாராக இருப்பது என்று சொல்வது ஒரு பெரும் பொறுப்பு. இது ஒரு பெரிய அறிவு புலத்தையும் பெரும்பாலும் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்தது நாங்க பார்ப்போம் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து கூடிய பயிற்சிகள். தன்னம்பிக்கை வளர்க்கின்ற டெய்லி அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க, உறுதிமொழிகள். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன், அதாவது நாங்கள் 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது கூடினா 5 விடயங்களை நாங்கள் பாசிட்டிவான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையோட தொடர்பானது, அது பாடசாலையோட தொடர்பாக இருக்கலாம், தனிப்பட்ட கற்றலா இருக்கலாம், குடும்பத்தோடு தொடர்பான இருக்கலாம், நண்பர்களோடு தொடர்பானதா இருக்கலாம். நான் இதுல அத நன்மை தீமைன்னு சொன்னோமே, ஹராம் ஹலால்னு சொன்னோமே, அந்த அடிப்படையில இன்று நான் எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறேன், எதை நான் செய்யாமல் இருக்க போகிறேன், தவிர்ந்து கொள்ள போகிறேன் என்று நான் எனக்கே சொல்கின்ற அந்த உறுதிமொழி தான் இந்த அஃபர்மேஷன், உறுதிமொழிகள், டெய்லி அஃபர்மேஷன்ஸ் நாங்க சொல்லுவோம். அப்ப இது தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ். நாங்க உதாரணத்துக்கு கணித பாடத்துல இன்றைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இருக்கிற பாடத்தை மிக சிறப்பாக விளங்கிக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்வேன். காலையிலேயே இந்த பிள்ளை இந்த மைண்ட் செட்டை உள்ளத்துல, இந்த கருத்தை, இந்த உறுதிமொழிய உள்ளத்துல பயாலஜிக்கல்லி உயிரியல் ரீதியாக அவரோட கணித பாட நேரத்துல அந்த படிக்கிற விஷயத்துக்கு பயாலஜிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு உறுதிமொழி எங்களுக்கு எங்களுடைய அந்த வேலையை செய்வதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது. எனவே இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தனித்தனியாக அவர்கள் தனித்தனியாகவும் அஃபர்மேஷன்ஸ் எழுதி கொள்ளலாம், அல்லது எழுதி வாசிக்கலாம், அல்லது அதை பகிர்ந்து கொள்ளலாம், குடும்பம் சார்ந்த உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு பயிற்சியாக பெற்றோர்கள் இதை செய்யலாம். அடுத்தது மிக முக்கியமானதான் வளர்ச்சி மனப்பான்மைக்கான குறிப்பேடுகள், ஜேர்னலிங் நாங்க சொல்லுவோம். எங்கட இந்த இன்று நான் என் வாழ்க்கையில நான் சந்தித்த நிகழ்வுகள், இன்றைக்கு நான் எப்படியான எங்களோட ஒரு நாள் ஷெடியூல் இருக்கும், என்ன செய்ய போகிறேன், அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் முயற்சியினூடாக என்னை வளர்த்து கொள்ள முடியும், கற்றலினூடாக வளர்த்து கொள்ள முடியும், நான் முயற்சி செய்வதனூடாக இந்த வேலையை நான் செய்து முடிக்க முடியும் என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு நாள் ஆரம்பத்தில் அல்லது அந்த நாள் முடிவில் இன்று நான் இந்த செஞ்ச விடயங்கள்ல என்ன மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆனதாக இருந்ததா அல்லது குரோத் ஆனதா, வளர்ச்சியை நோக்கியதாக இருந்ததான்னு நாங்க நோட் பண்ணிக்கொள்றோம். இப்படி நேரம் செட்டை ஓரமாக்கிட்டு நாங்க குரோத் மைண்ட் செட் நோக்கி வளரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த உதாரணம் அனுபவ கற்றல். நாங்க கை கழுகுறது விட சுகாதார பாட புத்தகத்துல இருக்குது. எல்லாரும் எங்களோட பிள்ளைகள தரம் 6ல இருந்து 6 சுற்றாடல் பாடம் தரம் 3ல இருந்து இருக்குது. பாட புத்தகங்கள்ல இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை அனுபவ கற்றலாக வீட்டுல செய்யறதுக்கு, உதாரணத்துக்கு வீட்டுல தாய்க்கு தந்தைக்கு உதவி செய்வோம் இஸ்லாம் பாடத்துல படிக்கிறது, இத வீட்டுல செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பயிற்சி ஏற்படுத்தி கொள்றது. வீட்டு கோரஸ் ஹோம் கோரஸ் கூட்டுறதா இருக்கிறாங்க. அது ஆண் பிள்ளை கூட்டக்கூடாது, பெண் பிள்ளை மட்டும்தான் வீட்டை துப்புரவு செய்யணும். தங்களுடைய குறைந்தது தங்களுடைய பெட் ஒழுங்கமைத்தது, பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் அனுபவ கற்றல்கள்.
இந்த விஷயத்துல நாங்க திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன மாதிரி புதிய புதிய விஷயங்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளில் வளர்க்க போகிறோம் என்பதை திட்டமிட்டு கட்டம் கட்டமாக அவர்களுக்கு அனுபவத்தினூடாக அதை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்த மிக முக்கியமானதான் குழந்தைகள் சிறிய இலக்குகளை அமைத்து அதை அடைவதற்கு ஊக்குவித்தல். இன்னைக்கு நான் இதை செய்வேன், இந்த 3 நாள்ல நான் இந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், இந்த கிழமை நான் இதை செய்வேன். அவை அவர்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன தனியார் விருத்தி சம்பந்தமான இருக்கலாம், அவர்களுடைய பாடம் சம்பந்தமா இருக்கலாம், கற்றல் சம்பந்தமாக, இந்த நாங்கள் அவருடைய ஆன்மீகம் சம்பந்தமா இருக்கு. இன்றைக்கு நான் காலையில ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்தவுடன் அந்த தூங்கி எழுந்தவுடன் ஓதுகின்ற துவாவை ஓதுவேன். ஓதாத பிள்ளைகள் அதை ஓதுறதுக்கான இலக்கு வைக்கிறது. அப்ப அதை ஓதினதா இல்லையானதை பதிவு செய்து கொள்றது, அதை கலந்துரையாடுறது, இப்படி செய்யற நேரம் அது ஒரு பழக்கமாக வந்து எங்களோட பிள்ளைகள் ஆரோக்கியமாக ஆன்மீக நுண்ணறிவு உள்ளவர்களாக வளர்வதற்கு அது வாய்ப்பை கொடுக்கிறது. அடுத்து நாங்க நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இதுவரையும் கதைத்த நாங்க விடயங்கள்ல நினைவில் கொள்ள வேண்டிய விடயங்களாக நாங்க பின்வருவதை பார்ப்போம். முக்கியமாக நோக்கமுள்ள பெற்றோர்கள் தன்னம்பிக்கை அதே போன்று துணிச்சலுடன் குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இவ்வளவு நேரம் நாங்க கதைச்சாது சாராம்சம். பர்பஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் கான்ஃபிடன்ஸோட அதே போன்று அவங்க என்தூசியாஸ்டிக்கலி மிகவும் ஆர்வத்தோட துணிச்சலோட குழந்தைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று நான் இந்த சொல்ல போட்டிருக்கிறேன். வளர்க்கிறார்கள் என்பதை விட அவர்களை உருவாக்குகிறார்கள். எனவே அடுத்தது வளர்ச்சி மனப்பான்மை வாழ்நாள் முழுதல் கற்றல் மற்றும் வெற்றிக்கு உதவுகிறது. எங்களுடைய இந்த பர்பஸ்ஃபுல் பேரண்டிங் அதே போன்று பாசிட்டிவ் மைண்ட் செட் பேரண்டிங் வளர்ச்சி மனப்பான்மை வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு உதவுகிறது. அதே போன்று பெற்றோர்கள் குழந்தைகளின் சவால்களை எதிர்கொள்வதற்கும் வளருவதற்கும் உதவ வேண்டும் என்றதை நாங்க படிச்சோம், ஆழமாக இது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். அதே போல சிறிய தொடர்ந்து செய்யும் செயல்கள் குழந்தைகளின் மனப்பான்மையை மாற்ற உதவும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு இல்லாம நாங்க இலக்குகளை வகுத்துக்கொள்ளணும். பிள்ளைட என்ன நடத்தையில என்ன மாற்றம் வர வேண்டும், ஆன்மீக ரீதியாக இப்ப என்ற பிள்ளை எந்த இடத்துல இருக்குது, அவனா இன்னொரு கிழமையில எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், இந்த மாசத்துக்குள்ள நான் எந்த இடத்துக்கு என்ற பிள்ளை வர வேண்டும், இதை நான் தீர்மானிக்கிறதை விட பிள்ளையோடு கலந்துரையாடி பிள்ளை அவருக்கான இலக்குகளை வகுத்து கொண்டு செயற்பாடுகளை சிறிய அளவுல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது சிறிசாக செய்தால் சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை நாங்கள் அனைவரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆகவே சிறிய தொடர்ந்து செய்யும் செயல்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த மனப்பான்மை மாற்றத்துக்கு நாங்கள் உதவி அது வெற்றியை நோக்கி நகர்த்தும் என்ற மனப்பான்மையை நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அப்ப நாங்க இப்ப அடுத்ததாக பார்த்தா வளர்ச்சி மனப்பான்மை உள்ள பெற்றோராக இருப்பது என்பது குழந்தைகளுக்கு அவர்களுடைய திறன்கள் அறிவு மற்றும் நற்குணங்கள் குணாதிசயங்கள் முயற்சி கல்வி மற்றும் பொறுமையின் ஊடாக மேம்படுத்தக்கூடியவை என்பதை கற்பிப்பதாகும். அப்ப growth mindset parenting என்று சொல்றது எங்கட பிள்ளைகளுக்கு அவர்களுடைய திறமைகள் ஸ்கில்ஸ் நாலேஜ் அதே போன்று attitude அதே போன்று மைண்ட் செட்டை முயற்சி கற்றல் அதே போன்று பொறுமை அதை நாங்க ரெசிலியன்ஸ் என்று தாங்கு திறன் அதாவது விட்டு கொடுக்காம அதாவது விட்டு ஒதுங்காம தொடர்ந்து முயற்சி செய்கின்ற அந்த பொறுமையோடு முயற்சி செய்து வதின் ஊடாக இந்த அறிவையும் திறனையும் மனப்பாங்கையும் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் growth mindset parenting என்று நாங்க சொல்றது. இப்பதான் இருக்கிற இஸ்லாமிய அடிப்படையை பார்ப்போம் இருக்கா. பதில பார்த்தா முக்கியமாக முயற்சி மற்றும் கடின உழைப்பு முக்கியமானது. இஸ்லாமிய பாரம்பரியத்துல சாதனைகள் அனைத்துமே முயற்சியும் கடின உழைப்பும் பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அது நபிமார்களாக இருக்கலாம், அவர்கள் ரசூலுல்லாஹ் இறுதி நபியாக இருக்கலாம், அவருக்கு பின் வந்த சஹாபாக்களாக இருக்கலாம், அதற்கு பின்வந்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் முயற்சியும் கடின உழைப்பாலையும் தான் சாதித்திருக்கிறார்கள். அது மிக அத்தியாவசியம் என்பதை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுதல். தவறாக இருந்து அதை குற்றுணர்வாக பார்த்து அதிலே நாங்கள் ஒடுங்கி போறதை விட அதுல இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு அதை பாடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய
வழிகாட்டல், அதே போலான அந்த நம்பிக்கை, அதே போல் வளர்ச்சி. நாங்க கட்டிட்டு தான் உதவி செய்யறோம். இப்ப நாங்க நாங்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டு முயற்சி அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல வச்சா அதுக்கு பிறகு வார விளைவை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். முயற்சியை எங்களால இந்த அளவுக்கு நாங்கள் செய்ய இந்த அளவுக்கு அதோட கூடிய அந்த தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் மீது முயற்சி செய்தாச்சு இதுக்கு பிறகு கிடைக்கிறதை ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த மனப்பாங்கை பிள்ளைகளுக்குள்ளே வளர்க்க வேண்டும். அது விடையவர்களாக அவர்களை தகவல். இந்த முயற்சியும் கடின உழைப்பும் என்ற விஷயத்தை நாங்க பார்த்தா குழந்தைகளுக்கு அறிவும் திறனும் நிலையாக இல்லாமல் அவை முயற்சி மூலம் மேம்படக்கூடியவை என்பதை கற்பிக்க வேண்டும் என்று நாங்க சொன்னோம். அதே போல தோல்விக்கு அஞ்சாமல் சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் ஆஸ் அ growth mindset பேரண்ட் வளர்ச்சி மனநிலை பெற்றாராக இந்த 2 விஷயங்களையும் பிள்ளைகளிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா குர்ஆன் இதை வலியுறுத்துகிறது, மனிதனுக்கு அவன் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறானோ அதை தவிர கிடைக்காது. இதை ஆழமாக எங்கட பிள்ளைகளுடைய உள்ளத்துல நாங்கள் பதிக்க வேண்டும். நாங்கள் இதுதான் விதி என்றது எங்களுக்கு யாரும் நாங்க சொல்லி நாங்க கையாளாதவர்களாக இந்த இடமும் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லை. அது பிழையான ஒரு கருதுகோள். எனவே விதி எங்களுக்கு தெரியாது, விதிக்குரிய பொறுப்பாளன் அல்ல. ஆனா முயற்சி செய்யறது எங்களோட பொறுப்பாக. அதேதான் எந்த அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அடுத்த தவறிலிருந்து கற்றுக்கொள்வது என்று வார நேரம் ஆளுமுடையவர்களில் சிறந்தவர்கள் தவறை உணர்ந்து என்று சொல்வது இங்க கற்றலுக்கான வாய்ப்புன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அவை தவறை உணர்வது என்று சொல்வது அவர்கள் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அவர் தவறை உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் மீண்டு இறைவனிடம் அதை ஒப்புவித்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான கட்டாயம் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் என்று நாங்க சொல்கிற நேரம் குழந்தைகளுக்கு தவறுகளை கற்றல் வாய்ப்பாக நாங்க மாற்றி கொடுக்கிறது. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொன்ன கருத்து நான் பகிர்ந்து கொண்டேன் உங்களோட. தவறுகள் குற்ற உணர்வு, கில்ட் அல்லது அவமானம் அல்ல. தவறு யாரும் செய்யக்கூடியது, பிழைகள் யாரும் விடக்கூடியது. இப்ப இந்த விஷயத்தை நான் அண்மையில 3ஆம் தவணை பரீட்சையின் போது நிறைய பிள்ளைகள் என்னோடு நான் பாடசாலை அதிபராக இருக்கிற நேரம் மற்ற பாடசாலைகளோட தொடர்பாக இருக்கிற வகையில பிள்ளைகள் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பரீட்சை பெறுபேர்கள் வார சந்தர்ப்பங்கள். அதுல இந்த 2 உணர்வுமே அங்க இருக்கிறது. தவறு என்னதை நாங்க அந்த பரீட்சை பெறுபேர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஃபெயில் என்ன நாங்க எடுத்துக்கொண்டால், தோல்வி என்று எடுத்துக்கொண்டால் அங்கு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அந்த குற்றுணர்வை அவர்கள் ஏற்படுத்துபவர்கள் சில நேரம் பெற்றோராகவும் ஆசிரியர்களாகவும் இருக்கலாம். அப்படி நாங்கள் அவர்களுக்கு அதை ஏற்படுத்தக் கூடாது. அவர்கள் அவமானப்படவோ வெட்கப்படவோ தேவையில்லை. மாற்றமாக அவர்கள் செல்ஃப் இவாலுவேஷன், தன்னிலை பார்வை ஒன்றை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு அவர்களுடைய ஆன்மீக பலவீனங்கள் காரணமாக இருந்தால் அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தன்னை தகவமைத்துக் கொண்டு தன்னுடைய ஆன்மீக நுண்ணறிவை அவர் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்வதோடு, அதே போன்று அவருடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மனவெளிச்சி நுண்ணறிவை வளர்ப்பதற்கான வாய்ப்பாக அந்த தோல்வியை, அந்த தவறை அவர் பார்க்க வேண்டும். அதே போன்று சமூகம் சார்ந்த நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக சமூகம் சார்ந்த தோல்விகள், பிழைகள் வருகின்ற பொழுது பிள்ளைகள் அதை அப்படியான வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்று அதிலிருந்து மீண்டு அவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அது குற்ற உணர்வும் அவமானமுமாக இந்த தோல்விகளையோ தவறுகளையோ அவர்கள் பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வது மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வோட இறைவனோட எங்களை இணைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே,
நாங்க ஏற்கனவே இது சம்பந்தமா கதைச்சோம். தவக்குள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சி இதுதான் இங்க முக்கியம். இந்த தவக்குள் என்று சொல்ற விஷயத்துல நாங்க எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தவுடன் அல்லாஹுடன் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையுடையவர்களை நேசிக்கிறார். நீங்க ஒரு முடிவு செய்துட்டா அந்த முடிவை நீங்க செய்யற நேரம் அதற்குரிய உதவி அல்லது அருள் அல்லாஹ்வின் பக்கம் இருந்து எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிவெடுக்கின்ற திறமையை நாங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு விடயத்திலே முடிவெடுத்து விட்டால் அதற்கு பிறகு அதை செய்ததுக்கு பிறகு அதை அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் என்று சொல்வது பொருத்தமற்றது. ஆகவே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், அந்த முடிவு எங்களுடையது, அந்த முடிவை நாங்கள் செயற்படுத்துகின்ற விளைவை நாங்கள் செயற்படுத்தும் பொழுது கிடைக்கின்ற விளைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அது நாங்கள் எதிர்பார்த்த அடைவை நாங்கள் அடைந்ததாக இருந்தால் அதற்கு நாங்கள் இறைவனை புகழ வேண்டும். அடைவை நாங்கள் அடையவில்லையா, எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் தவறு செய்திருப்போம், பிழை விட்டிருப்போம், என்னுடைய பலவீனம் அதற்கு காரணமாக இருந்திருக்கும். அது என்ன என்பதை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்வதுதான் கற்றல் அனுபவம் என்று சொல்றது. அந்த இடத்துல நாங்க கற்றல் அனுபவமாக அதை நாங்க மாற்றிக்கொள்வதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் வளர்ச்சி அடைய முடியும் என்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமாக குழந்தைகள் சிறந்த முயற்சி செய்ய ஊக்குவிக்க வேண்டும். பின்னடைவுகள் அவர் மூலமாக அவர்களை வெறுக்காமல் அல்லாஹ்வில் நம்பிக்கையுடன் இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள செய்யவும். ஆகவே நாங்க பிள்ளைகளுக்கு செட்பேக்னு சொல்லுவோம், பின்னடைவுகள். அவர் எதிர்பார்த்த அடைவுகள் அடையலைன்னா அது பின்னடைவா இருக்கும். பின்னடைவுகள் நிரந்தரமானவை அல்ல. அவற்றை நாங்கள் மீள் ஆலோசனை செய்து சுய விசாரணை செய்து அது கற்றுக்கொண்டு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு முயற்சி செய்வதனூடாக சாதிக்க முடியும் என்றதற்கு நிறைய உதாரணங்களை நீங்கள் தேடி பார்க்கலாம். அவற்றை இன்று நீங்கள் மிக தெளிவான ஆதாரங்களோட பதிலை தரக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்க படித்து அறிந்த ஆலிம்களோடு கலந்துரையாடி வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஆனா மிக இலகுவாக இந்த விடயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இன்று இருக்கிறது. இப்ப நாங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற நேரம் நபிகள் சஹாபாக்கள் கடினமான சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதை அல்லது அவர்கள் எப்படி கடந்து சென்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு உதாரணங்களாக எடுத்து கூறி எங்களுடைய வீட்டிலே கலந்துரையாடல்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பார்ப்போம், வளர்ச்சி மனப்பான்மையுடன் பெற்றோராக இருப்பதற்கான முக்கியமான கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் என்னன்னு நாங்க ஒரு பார்ப்போம். ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயத்தை, திறமைக்கு பதிலாக முயற்சியை பாராட்டுங்கள். திறமையை பாராட்டுனா சில நேரம் பிள்ளைகளை ஓகே நான் திறமைசாலி தானே, இதுக்கு அங்கால நான் என்னத்தை முயற்சி செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே, நான் தானே எடுத்திருக்கிறேன், 99 மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன் அல்லது 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு பாடத்துல மார்க்ஸ் எடுக்கிறது அந்த பாடத்துல உண்மையான திறமை என்பதற்கு அர்த்தம் இல்லை. அந்த பாடத்தை கற்பதனூடாக அந்த மாணவருடைய நடத்தையில் என்ன மாற்றம் ஏற்படுத்திருக்கிறது, அவருடைய மைண்ட் செட்ல என்ன மாற்றம் வந்திருக்கிறது, அவருடைய அட்டிடியூட்ல என்ன மாற்றம் வந்திருக்கிறது, வெற்றி. ஆகவே அது ஒரு பரீட்சையால் மாத்திரம் பரீட்சிக்கப்பட முடியுமானது. எனவே விஞ்ஞான பாடத்தை படிப்பதனூடாக சிறந்த புள்ளிகளை பெறுவதனால் மாத்திரம் நாங்கள் எங்களுடைய மனப்பாங்கிலே, எங்களுடைய அட்டிடியூட்ல, எங்களுடைய பிஹேவியர்ல, அஸ்பிரேஷன்ஸ், எங்களுடைய எதிர்கால கனவுகளிலே எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே திறமைகளை மாத்திரம் நாங்கள் பாராட்டாமல் அந்த திறமைக்கு பின்னால் இருக்கின்ற முயற்சிகளை பாராட்டுகின்ற பொழுது வளர்ந்து கொள்வார்கள். எனவே அது மிக முக்கியம். அடுத்தது சவால்கள் மற்றும் போராட்டங்களை, ஸ்ட்ரகிள்ஸ் நாங்க இயல்பாக ஏற்றுக்கொள்ளும். இது பொதுவான உலக நடைமுறை. சவால்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அவற்றை நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் அணுகுமுறைகளை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்வது, விருத்தி கொள்வது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய சவால்களும் போராட்டங்களும் எங்களை முடக்கி விடக்கூடாது என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானது ஆர்வத்தை மற்றும் வாழ்நாள் முழுவதும்
கற்றுக்கொள்வதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு. அடுத்தது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், துவாவின் சக்தி மற்றும் நேர் சிந்தனையின் சக்தியை நாங்கள் இது பாசிட்டிவிட்டி என்று சொல்வார்கள். அதாவது இந்த காந்தம் இருக்கு தானே, காந்தத்துல பாசிட்டிவ் சைடுல, அதாவது காந்தத்தை நாங்க பிடிச்சா அதை நோக்கி கவர்ந்து இழுக்கும் அந்த காந்தத்துல வார அந்த இரும்புகளை. அது போல எங்கட சிந்தனை வந்து எங்களை நோக்கி, எங்கட சிந்தனை, எங்கட நியத்து, எங்கட கருத்துக்கள் அந்த பாசிட்டிவான விடயங்களை எங்களை நோக்கி இருக்கிறது. அது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருள். ஆகவேதான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். அதே போல நேர் சிந்தனை அவர்களை வளர்க்க வேண்டும். துவா எங்களுடைய நேர் சிந்தனையை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் படுத்த விரும்புகிறேன். துவாவை அரபுல ஓதுறதுனால சில நேரம் எங்களுக்கு அதுல அர்த்தம் எல்லாருக்கும் விளங்காது. ஆகவே துவாவை அரபிலையும் ஓதி தமிழ்ல அர்த்தத்தையும் அதை புரிந்து கொள்கின்ற நேரம் இன்னும் அந்த துவா எங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இது மாதிரி நான் நினைக்கிறேன் எங்களோட டைம் சார். சார் நாங்க ஏதாவது क्वेश्चंस எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் இந்த ஸ்லைட போடுவோம், அவங்க மத்தத பாத்துக்கொள்ளட்டும்னா இன்ஷா அல்லாஹ். ஓகே அப்ப நாங்க இந்த வரையும் கதைச்ச விஷயங்கள்ல கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா அதுக்கான நேரமாக நாங்க இதை எடுத்துக்கொள்றோம். நான் பாசிட்டிவ் பேரண்டிங் வித் பர்பஸ், அதாவது ஒரு பெற்றோர் தான், ஒரு தாய் அல்லது தந்தை தான் தன்னுடைய மகன் எப்படி வர வேணும் என்று சொல்றத முதலாவது தீர்மானம் எடுக்கிறார்கள். நான் ஒரு டாக்டர் ஆகணும் என்று சொல்ற ஒரு குழந்தைய டாக்டராக்கி பார்க்கிற அந்த உம்மா வாப்பா அது பல வருடங்களுக்கு பிறகு டாக்டர் ஆகலாம். பட் அந்த டாக்டர் ஆக்குற அந்த கனவுல ஒவ்வொரு நிமிஷங்களையும் ரசிச்சு, அந்த கனவுல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிமிஷங்கள்ல வழிகாட்டுற ஒரு ஆள் தான் உம்மாவும் வாப்பாவும். ஆகவே நான் அது சம்பந்தமா மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தந்தார் சார். ஜஸாக்கல்லாஹ், நன்றி. மிக தெளிவான விளக்கம். அதாவது ஒரு பரந்த பெற்றோர்களாகிய நாங்கள் எப்படி பரந்துபட்ட வழியில யோசிக்கலாம், ஒரு பெற்றோர்னு சொல்ற அந்த வகைபாகத்தை எப்படி நாங்க விரிவாக பார்க்கலாம்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மிக தெளிவான ஒரு உரையாக இந்த உரை அமைஞ்சது, இந்த ட்ரைனிங் அமைஞ்சிருக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்த அந்த தலைப்புல உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம். நேரம் 9:30 மணி என்று சொல்றதுனால நாங்க கேள்விகள் இல்லாத பட்சத்துல நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த முஸ்தபான் சாருக்கு எங்களுடைய நன்றிகள். நாளைக்கும் இதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம், 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், 9:30 மணிக்கு முடிக்கிறோம். முக்கியமான தலைப்புகள்ல கதைக்க இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய கேள்விகளோட நீங்க நிகழ்ச்சிக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு நிகழ்ச்சியின் பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளையும் கேட்டு நீங்க இன்னும் தெளிவடைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்ற அந்த வேண்டுகோளோடு விடை பெறுறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. சார் முடிப்போம்.